ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கர்நாடக தேர்தலோட முன்னிலை நிலவரத்தை தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதாவது தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக தேர்தல் 10ஆம் தேதி நடைபெற்றுச்சுங்க. இன்றைக்கி 13ஆம் தேதி 3 நாட்கள் கழித்து உடனே ரிசல்ட் வெளியிடுன்னு சொல்லியிருந்தாங்க. அது ரிசல்ட் வந்து எண்ணிட்டே இருக்காங்க. அதோட முன்னிலை நிலவரத்தை தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடக தேர்தல் 2023 முன்னிலை நிலவரம். 222/224 தொகுதி. காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா 106 இடங்களே பிடிச்சிருக்குங்க. பாஜக வந்து பார்த்திங்கன்னா 102 இடங்களே பிடிச்சிருக்குங்க. மஜத வந்து பார்த்திங்கன்னா 14 இடங்களே பிடிச்சிருக்குங்க. பிற வந்து பார்த்திங்கன்னா 0-0ல இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் முன்னிலை இருக்காங்க அப்படின்னா முதல் பசவராஜ் பொம்மை முன்னிலையில் இருக்காங்க. பசவராஜ் பொம்மை பாஜகவோட சேர்ந்தவங்க முன்னிலையில் இருக்காருங்க. இப்பொழுது எடியூரப்பாவின் மகனும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது முன்னிலையில் இருக்கிறாங்க. அதாவது விஜயேந்திர எடியூரப்பா வந்து பார்த்திங்கன்னா பாஜக அவரும் முன்னிலையில் இருக்கிறாருங்க. சிடி ரவி முன்னிலைங்க. சிடி ரவி வந்து பார்த்திங்கன்னா பாஜக முன்னிலையில் இருக்காங்க. இதை வச்சு பார்க்கல வந்து பார்த்திங்கன்னா பாஜக முன்னிலை இருக்குதுங்க. அதனால் பாஜக வின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.